வணக்கம். பட்டாசு தொழிலை நசுக்கும் நடவடிக்கையை கண்டித்து சிவகாசி அருகே வெம்பங்கோட்டையில் 5000த்திற்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக பட்டாசு ஆலைகளில் தொடர் ஆய்வு நடத்தப்பட்டு சுமார் 200 ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு 15,000 தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்தும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி பட்டாசு ஆலைகளை மூடும் நடவடிக்கையை கண்டித்தும், ஆய்வின் போது மூடப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை காலம் தாழ்த்தாமல் திறந்திட வலியுறுத்தி சிவகாசி அருகே விஜய கரிசல் குளத்தில் வெம்பங்கோட்டை பகுதி பட்டாசு கூலி தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் பங்கேற்று மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக கடற்கரை ராஜ் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசியதாவது: கடந்த திமுக ஆட்சியில் சாத்தூர் ராமச்சந்திரன் அதிகாரிகளிடம் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்த வேண்டாம், கண்டும் காணாமலும் இருந்து கொள்ளுங்கள் என வலியுறுத்தியதாகவும், தானும் அப்படித்தான் கூறுவேன், அதனால் பெரிய அளவில் பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் பாதிப்பை சரி செய்வது குறித்தும் சட்டசபையில் நிச்சயம் குரல் கொடுப்பேன் என உறுதியளித்தார். ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சித் தலைவர் இசக்கி ராஜா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விருதுநகர் மாவட்ட செயலாளர் பயில்வான் சந்தோஷ்குமார், தமிழன் பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகள், பட்டாசு ஆலை உரிமையாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நமது சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் இங்கே 150 to 200 பயிர் வசதிக்கு இவெல்லாம் நிறைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு. இவங்க ஒரு கம்பெனி மூடுனா அந்த கம்பெனியில வேலை பார்க்குற இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அப்படி போகும்போது அந்த கம்பெனியில இருக்கிற ஆளுங்க கம்பெனியில எண்ணிக்கை அதிகமாயிருது. எண்ணிக்கை ஆகும்போது பக்கத்து கம்பெனிக்காரங்க வேலைக்கு வர வேண்டாம்னு அவங்களால சொல்ல முடியல. அப்படிங்கும்போது தொழிலாளர்கள் ஆயுசு அவங்க நீங்க அதிகமான ஆளுங்க வச்சுட்டு கேஸ் போடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி போடுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும். நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நல்ல முறையில் நடந்து மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று ஒத்துழைப்பு கொடுத்த நமது பத்திரிகையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். ஆமா, கட்டாயமா பேசுவேன். கட்டாயமா அசம்பிளிலே இதை பத்தி நான் பேசுவேன். பேசுவேன், வாக்குறுதி கொடுத்திருக்கேன். கட்டாயமா பேசுவேன். அதெல்லாம் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில இந்த தொகுதியில மட்டும் 38 ஃபேக்டரி முடியும். ஆமா, உடனடியா திறக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இன்னைக்கு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கட்டாயமா கலெக்டரை பார்த்து பேசுறேன். பேசி மேலையும் சட்டசபையில இதை பத்தி நான் பேசுறேன். கட்டாயமா சொல்றேன். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, தமிழக அரசு நடவடிக்கை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க. சென்னை தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் அவர்கள் ஒரு இது கொடுத்திருக்காரு. மொத்தம் 257 பட்டாசு தொழிற்சாலை உடனடியாக ஆய்வு செய்ய அறிக்கை கொடுக்கணுமா. 8 குழு. இது என்ன பண்றது? இந்த மாதிரி பட்டாசு உரிமையாளர்களையும் தொழிலாளர்களை நசுக்கிற வேலை தானே இது. என்னங்கிறது இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கொடுத்து இன்னைக்கு வந்த தகவல் இப்ப உடனே பேக்ஸ்ல வந்திருக்கு. ஆர்ப்பாட்டம் பண்ண இது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி எப்படி பண்ண முடியும்? நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா அடுத்து வந்தா நாங்க ரோடு மறியல் பண்ணுவோம். உள்ள வைங்க, இத்தனை பேர் நாங்க 3000 பேர் உள்ள வச்சா எங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்போம் பார்ப்போம். இது இல்லைன்னா அடுத்தான் நடக்கும். கட்டாயமா நடக்கலன்னா இது ஆக்ஷன் எடுத்தா அந்த மாதிரி நாங்க நடவடிக்கை நல்ல நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். சொல்லணும். இப்ப இன்னைக்கு நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பண்றோங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓலை அதுக்கு என்ன பேரு? அது 256 பேர் அப்புறம் அடக்குறாங்க தானே அர்த்தம். அதுக்கு பேரு என்ன சொல்லுவீங்க? இதுக்கு 256 பார்ட்டி மேல நீங்க ஆக்ஷன் எடுப்போம், நடவடிக்கை எடுங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? அதான் அடக்குமுறை தானே. அந்த அடக்குமுறையை நாங்க கண்டிக்கிறோம்.